ஆனால் இன்னும் அமைச்சர் பதவிகள் வந்து நிறைய பேருக்கு வந்து ஃபுல்ஃபில் ஆகாமல் இருக்குது. யார் யாருக்கு இன்னும் அமைச்சர் பதவிகள் போகும் அப்படின்ற மாதிரி. ஒருவேளை இந்த அதிமுகவில் வந்த எம்எல்ஏக்கள் வந்து அமைச்சர் பதவி கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குமா? ஆனால் பட் கேட்கறது வாய்ப்புகள் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். 2ஆம் கட்டமாக ஒரு 10 பேர் செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு 3ஆம் கட்டம் கண்டிப்பாக ஒன்று வரும். உங்களுக்கு எத்தனை அந்த அமைச்சர் வந்து விரிவாக்கம் செய்யப்படும். ஒருத்தருக்கு 2 பேருங்கும் போது வந்து, அதாவது 2 துறையை ஒருத்தர் கொடுக்கும்போது ஒருத்தருக்கு ஒரு துறை போதும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பிரித்து கொடுக்க வாய்ப்புகள் இருக்கும். அவர்களும் கிட்டத்தட்ட அமைச்சர் பதவி கேட்ப ஒரு தகவல் வருது. முதல்வர் விஜய் அவர்கள் பதவியேற்றதுலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு 6 நாள் கிட்ட கிராஸ் ஆயிடுச்சு. இப்போ அவருடைய செயல்பாடு எந்த அளவுக்கு மக்கள் கிட்ட ஒரு மிகப்பெரிய அளவில் தீவிரம் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? பயங்கரமாக இருக்குங்க. இது கேள்விக்கு இடமே இல்லை. தேர்தலுக்கு முன்பாக வந்து விஜய் ஒரு வீட்டுக்குள்ளே போயிட்டு வரேன்னாரு. இப்போ விஜய் வந்து கரெக்டாக வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டாங்கன்னு சொல்ல முடியும். மக்களுடைய ஆதரவு அவ்வளவு இருக்குது. ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயுமே தமிழக விஜய் அவர்கள் போய் நிரந்தரமான வந்து இவ்வளோ இடத்த பிடிச்சிட்டாங்க. அந்த ஒரு 4 நாளையே நிறைய சட்டத்திட்டங்களை மாற்றி நிறைய வேலைகளை செய்ய சொல்லி பெரிய பெரிய ஒரு புரட்சிகரமான விஷயத்தை பண்ணியிருக்கான்னு சொல்ல முடியும். கிட்ட மதுக்கடைகள் 717 கடையில் லாக் பண்ணுறதுக்கு 2 வாரத்துக்குள்ளே வந்து பெண்டிங்கில் போட்டு நீ எதுக்காவது அந்த லஞ்சம் வாங்குற செய்கிறதுக்காக செயல்படுத்துகிற மிகப்பெரிய நடவடிக்கை எடுக்கப்படுது. இப்போ எல்லா துறைக்குமே இவருடைய அந்த ஃபோர்ஸ், அந்த படை அமைக்கப்பட்டிருக்கு இல்லைங்களா, அது உண்மையிலேயே வந்து வரவேற்கத்தக்க விஷயமா இருக்குது. நிறையா விஷயங்கள் நிறையது ஒரு ஸ்பீடாக போய்கிட்டு இருக்கு. அதனால் ஒரு புது அரசியலை இதுவரைக்கும் பார்த்த அரசியல் வேற, களம் வேற, அரசியலுக்கெல்லாம் மாறிடும். அப்போ மக்களுடைய முதல்வனாக விஜய் அவர்கள் இருக்காங்க. எளிய மக்கள் தலைவனாக விஜய் அவர்கள் இருக்காங்க. மக்கள் இவருடைய முதலமைச்சராக விஜய் அவர்கள் இருக்காங்க. தமிழ் நேயர்கள் எல்லாருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஜேர்னலிஸ்ட் திரு வெங்கடேசன் அவர்கள் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். முதல்வர் விஜய் அவர்கள் பதவியேற்றதுலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு 6 நாள் கிட்ட கிராஸ் ஆயிடுச்சு. இப்போ அவருடைய செயல்பாடு எந்த அளவுக்கு மக்கள் கிட்ட ஒரு மிகப்பெரிய அளவில் தீவிரம் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? பயங்கரமாக இருக்குங்க. இது கேள்விக்கு இடமே இல்லை. பயங்கரமாக ரீச் ஆகிருக்கு. மக்கள் ஆதரவு இருக்குது. பெண்கள் மத்தியில் மிகப்பெரிய, அதாவது தேர்தலுக்கு முன்பாக வந்து விஜய் ஒரு வீட்டுக்குள்ளே போயிட்டு வரேன்னாரு. இப்போ விஜய் வந்து கரெக்டாக வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டாங்கன்னு சொல்ல முடியும். நம்ம மக்களுடைய ஆதரவு அவ்வளவு இருக்குது. ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயுமே தமிழக விஜய் அவர்கள் போய் நிரந்தரமான வந்து இவ்வளோ இடத்த பிடிச்சிட்டாங்க. அந்த ஒரு 4 நாளையே நிறைய சட்டத்திட்டங்களை மாற்றி நிறைய வேலைகளை செய்ய சொல்லி பெரிய பெரிய ஒரு புரட்சிகரமான விஷயத்தை பண்ணியிருக்கான்னு சொல்ல முடியும். கிட்ட மதுக்கடைகள் 717 கடையில் லாக் பண்ணுறதுக்கு 2 வாரத்துக்குள்ளே வந்து உத்தரவிட்டிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 50-100 கடைகள் மேலே லாக் பண்ணியாச்சு. முக்கியமாக இந்த ஹாஸ்பிட்டல், ஸ்கூல், காலேஜஸ் அண்டு நிறைய ஹோம், அது வீடுகள் இருக்க பகுதி, பஸ் ஸ்டாண்டு, மெயினாக நிறைய பெரிய ஊரில் பஸ் ஸ்டாண்டில் வந்து டாஸ்மாக் வச்சு தண்ணி அடிச்சுட்டு பண்ணுற கலாட்டாக்கெல்லாம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. பாட்டில் அப்படி தூக்கி அடிக்கிறது, அப்படி வாமிட் எடுக்கிறது, பஸ் ஸ்டாண்டில் உட்காரதுக்கு இடம் போட்டால் இவனுக்கு வந்து படுத்துக்கிறது, தண்ணி அடிச்சுட்டு வந்து ரொம்ப டார்ச்சர் கொடுமைகள். பஸ்ஸில் உட்காந்து ஸ்மெல்லு தாங்க முடியாது. திடீர்னு பஸ்ஸு குளிக்கும் போது இவன் வயிற்றுலேருந்து குலுங்கி வாமிட் எடுத்துருவான். இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்குது பேசஞ்சர். அதெல்லாம் ஓரளவு இப்போ நிறைய பஸ் கண்டக்டர்ஸு, டிரைவர்லாம் பார்த்தா ரொம்ப வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க. அதான் தமிழக முதல்வர் விஜய் அவர்களுக்கு. கடையில் உடனடியாக நீங்கள் எடுத்துகிட்ருக்கீங்க, இன்னும் எல்லா பஸ் ஸ்டாண்ட்லையுமே நீங்கள் எடுத்துருங்க அப்படின்றாங்க. ஸோ அதனால் அந்த ஒரு அறிவிப்பு மக்கள் மத்தியில் நிறைய வரவேற்பு பெற்றிருக்கு. அது இன்னும் மேலும் மேலும் கிட்டத்தட்ட இன்னொரு 6 மாதத்துக்குள்ளே ஒரு 1000 கடைகள் குறைக்கப்படுங்கிற விஷயம் இருக்குது. அதுக்காக வந்து ஐஏஎஸ் பண்ண கலெக்டர் நந்தகுமார் சம்திங் நினைக்கிறேன் அது. பட் அவர் நியமிச்சிருக்காங்க. இப்போ டாஸ்மாக் கூடிய அந்த ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸில் ஃபாலோ பண்ணி அந்த டைமிங் சேஞ்ச் பண்ண போகிறாங்க. ஸோ நிறைய ஸ்ட்ரிக்டான ஆர்டர்ஸ் நிறைய போட்டிருக்காங்க. அதில் இந்த குடிமக்கள் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் போக போக கொஞ்சம் அது வந்து மீண்டு வந்துட்டாங்கன்னா நிறைய ஃபேமிலிகள் ரொம்ப வசதி வாய்ப்போட நல்லா இருப்பாங்க. ஏன்னா குடிக்கிறதே பார்த்திங்கன்னா ஒரு 500 ரூபா குடிச்சிட்டு வராங்க சாலிடாக. குடிக்கலைன்னா பொண்டாட்டி அடிக்கிறது, புள்ளி அடிக்கிறது, அம்மாவை கொலை பண்ண பசங்களை எத்தனை பேர் இருக்காங்க தண்ணி அடிக்கிறது காசு கொடுக்காம. அந்த சம்பவம் இனிமேல் வந்து நடக்காமல் இருக்கும். அதில் பெண்களை நீங்கள் அவங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக ஒரு அரசு செயல்படுத்தினால் அவர் வந்து அசைக்கவே முடியாத இடத்துல போய் உட்காருவார். அப்படிங்கிறதுக்கு விஜயோட நடவடிக்கைகள் தமிழக முதலமைச்சர்னே சொல்லுவோம். அவருடைய நடவடிக்கைகள் வந்து இப்போ ரொம்ப பிரமாதமாக போயிட்டு. ஓகே சார். முதலமைச்சருக்கு அதாவது ஃபஸ்ட்டு வந்திருக்காரு. ஸோ இவர் எப்படி பண்ணுவார் அப்படின்றதுல நிறைய பேர் எதிர்பார்ப்பு இருக்கும். ஆனால் அதெல்லாம் ஒட்டுமொத்தமாக தவிடுபடியாக்குற மாதிரி அடுத்தடுத்து 3 தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றிருக்காருல்ல சார். சிங்கப்பெண் சிறப்பு படை, அப்புறம் போதைப் பொருள் தடுப்பு, அப்புறம் இந்த டாஸ்மாகை ஒழிக்கிறது. இப்போ தொடர்ந்து அவருடைய வீச்சு பயங்கரமாக இருக்கே சார். அரசியல் தெரியாதுன்னு சொன்னவங்களாம் இப்போ அப்படியே என்ன பேசுறது தெரியாமல் வாய் அடைச்சி போய் நிற்கிறாங்க. வீட்டை விட்டு வெளிலவான்னு சொன்னவங்க இவர் ஏன் வர சொன்னோம் அப்படின்னு நினைக்கிறாங்க.
ஏதாவது பேச மாட்டேன்னு சொன்னவங்க செயலில் காட்டிகிட்டு இருக்காரு. ஐயோ இவர் பேசாமல் இருந்து கூட பரவாயில்ல போட்டிருக்குன்னா எல்லாருடைய பார்வையும் இருக்குது. வந்துட்டார், வர சொன்னீங்க வந்தேன், பேச சொன்னீங்க பேசிட்டேன், மக்களை கொண்டு உட்கார வச்சுட்டாங்க, இனி மக்களுடைய நலத்திட்டங்கள், தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி, இதுதான் என்னுடைய வாழ்க்கை அப்படின்னு விஜய் அவர்கள் சேரில் போய் உட்காந்துட்டாங்க. அந்த முதலமைச்சர் சட்டசபை நாற்காலியில் எல்லாம் க்ரீன் கலர் சோஃபாலாம் வந்து நம்முடைய பழைய ஞாபகங்கள் நிறையா பத்திரிகைகள் இருக்கும்போது நம்ம போனது, சட்டசபையில் போகும்போது அந்த சோஃபாவில் உட்காந்துருந்த பெருந்தலைவர்கள் யார் அந்த இடத்தில் நம்மளுடைய கலைத்துறையை சேர்ந்த நம்ம விரும்புகிற விஜய் அவர்கள் முதலமைச்சர் உட்காந்துருக்கும் போது உண்மையிலேயே ரொம்ப பார்ப்பது ரொம்ப பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது, மகிழ்ச்சியாகவும் இருக்குது. நிறையா விஷயங்களை பேசுகிறாங்க. அரசியல் தெரியலன்னு சொன்னவங்களுக்கு நான் அரசியல் என்ன பண்ணுறேங்கிறத பாருன்னு சொல்லிட்டு இருக்காரு. யாருமே பண்ணாத விஷயங்கள் நிறையா பண்ணிகிட்ருக்காங்க. பெருந்தலைவர்களே எல்லா பேருமே சொல்கிறாங்க. வைகோ அவர்கள் ஒரு விஷயம் சொல்கிறாங்க, விஜய் அவர்களுடைய இந்த அப்ரோச் என் ஞாபகத்துக்கு வருது, அறிஞர் அண்ணா அவர்கள் தான் ஞாபகத்துக்கு வர்றாங்க. விஜயருடைய முகத்தை பார்க்கும்போது நான் அண்ணாவுடைய முகத்தை பார்க்குறது மாதிரி இருக்குன்னு வைகோ அவர்கள் சொல்கிறாங்க. நிறைய பேர் மக்கள் தலை எம்ஜிஆர் அவர்கள் மாதிரி நான் விஜய் அவர்களை பார்க்குறோன்றாங்க. இப்போ எம்ஜிஆர் அவர்களும் அண்ணா அவர்களும் இணைந்தவர் விஜய் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்வையும் தெரியுது. அதனால் நிறைய திட்டங்கள் இன்னும் வச்சுருக்காங்க, நிறைய செயல்பாடுகள். சிங்கப்பெண் அதிரடிப்படையை வந்து ஃபோர்ஸ் பண்ணி எல்லாத்தையும் சிசிடிவி எஸ்பி சிஸ்டத்தில் போட்டு எந்த தவறு யாரும் நடக்கக்கூடாதுங்கிற அளவுக்கு ஃபுல் கண்காணிப்பு. ரவுடிசம்லாம் டோட்டலாக யாரும் நீங்கள் பழைய மாதிரிலாம் நினச்சிட்டாரு வந்து திருச்சி எஸ்பி பேசின விஷயங்கள் குண்டாஸ்தலத்துக்கு உள்ளே போட்டுருவோம். நம்ம இப்போ ஆதவர்ஜனை பேசுனது கூட தேவையில்லாமல் அரசு அலுவலகங்களில் போய் நம்ம கட்சி நிர்வாகம் பேரை சொல்லி யாராவது டிஸ்டர்ப் பண்ணனா சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லிட்டாரு. தவறு செய்தவர்கள், அதாவது கட்ட பஞ்சாயத்து இதெல்லாம் வந்து குண்டாசல் உள்ளே போடுகின்ற மாதிரி ஒரு ஆர்டர். ஸோ அதனால் முக்கால்வாசி இந்த போதைப் பொருளும் ரவுடிசமும் ஒழிந்தால் தமிழகம் சிறப்பான ஒரு பாதையில் போகும், தமிழக மக்கள் நிம்மதியாக இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த நடவடிக்கை மிகப்பெரிய பேசப்பட்டுருக்கு. ஸோ அதாவது நீங்கள் சொன்னீங்க போதைப்பொருள் தடுப்பு, இது அந்த சட்டத்தை செகண்ட்ஸ்லேருந்து ஆரம்பமாகனு சொன்னார் அன்றைக்கே பதவியேற்ற அன்றைக்கி ஆக்டிவான. அது உடனடியாக செயல்படுத்தப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 7 கோடி அதாவது 1 கோடி ரூபா உள்ள குட்கா பறிமுதல் செய்யப்பட்டிருக்காங்க. ஸோ 4 கிலோ சம்மந்தப்பட்டது மேலே. அப்புறம் ஒரு புகையிலை அதை சீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நடவடிக்கைகள் ரொம்ப சீரியஸாக சிவியராக போயிட்டுருக்கு. காவல்துறையில் நிறைய மாற்றங்கள், ஐஏஎஸ் உடைய நிறைய மாற்றங்கள், நிறைய அரசு அலுவலர்களுக்கு வந்து செய்யுமுடைய சுற்றறிக்கை, மக்கள் அவர்களுடைய வேலைகளுக்காக எந்த டிபார்ட்மெண்ட் வந்தாலும் உடனடியாக செயல்படுத்துங்க, அவங்களை அலைய வைக்காதீங்க. ஒரு வேலை அதில் ஏதாவது ஒரு குறைபாடு இருந்தால் அவங்க மேலதிகாரிகிட்ட கேட்டு டிஸ்கஷன் பண்ணிக்கோங்க. 2-3 நாட்கள் முடிவு பண்ணி அனுப்பிச்சி விட்ருங்க. அவங்களுடைய நோக்கம் வந்து நிறைவேறணும். பெண்டிங்கில் போட்டு நீங்கள் எதுக்காக இந்த லஞ்சம் வாங்குறது செய்கிறதுக்காக செயல்படுத்துறது மிகப்பெரிய நடவடிக்கை எடுக்கப்படும் சார். ஸோ இப்போ எல்லா துறைக்குமே இவருடைய அந்த ஃபோர்ஸ், அந்த படை அமைக்கப்பட்டிருக்கு இல்லைங்களா, அது உண்மையிலேயே வந்து வரவேற்கத்தக்க விஷயமா இருக்குது. நிறையா விஷயங்கள் நிறையது இவ்வளோ ஸ்பீடாக போய்கிட்டு இருக்கு. இப்போ நிறைய பேர் கூட என்னங்க சட்டசபையில் இன்னும் வரலையா, விஜய் அவர்கள் வரலையா, இங்கெல்லாம் காண அப்படிங்கிற அளவுக்கு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா சட்டசபையில் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க, நேரடி ஒளிபரப்பு. நீங்கள் இனிமேல் நீங்கள் இது முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நடக்கிற விஷயங்கள்லாம் தகவல் நமக்கு வரும். இப்போ நீங்கள் டிவிலையோ மொபைலோ உட்காந்து என்ன நடக்குதுன்னு நீங்கள் பார்த்துட்டு இருக்க, லைவாக பார்க்கலாம். யார் என்ன பேசுகிறாங்க, என்ன நடக்குது, என்ன பிரச்சனை ஓடுது, எதை நோக்கி அவர்களுடைய அதாவது ஆர்குமெண்ட்ஸ் போய்கிட்டு இருக்கு, வேணும்னே பேசுகிறாங்களா, தேவையா அப்படிங்கிற அளவுக்குலாம் இப்போ நீங்கள் லைவாக பார்க்கலாம். மக்களை புரிய வச்சுட்டாங்க. சட்டசபை இப்படி தான் இருக்குமா, ஓகே, அரசியல்னால் இப்படி தான் இருக்குமா. இப்போ தமிழ்நாட்டில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறது இவ்வளோ விஷயங்கள் உள்ளுக்குள்ளே இருக்காங்கிற அளவுக்கு மக்களுக்கு நேரடியாக டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் சொன்னாங்க. அதுதான் செயல்படுத்திட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு சின்ன சாம்பிள் தான் நினைக்கிறேன் நான். நீ போக போக அவருடைய வேகம் அதிகரிக்கும், ஸ்பீட் அதிகரிக்கும். அதான் சொன்னாங்க, குதிரையை போல் வேகமாக அவருடைய அரசு இயங்கும்னு சொன்னார். ஸோ அது மாதிரி கண்டிப்பாக அவருடைய ஸ்பீடு அதிகரிக்கும், நிறைய மாற்றங்கள் உருவாகும், தமிழகம் செழிக்கும், தமிழக மக்களுடைய வாழ்வாதாரம் மிகப்பெரிய அளவில் போகுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஓகே சார், நீங்கள் சொன்ன மாதிரி இந்த சட்டசபையில் என்னெல்லாம் விஷயங்கள் நடக்குதோ அப்படின்னு நிறைய பேர் இப்போ தான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக இதுக்கு முன்னாடி யாரும் இந்த அளவுக்கு சட்டமன்றத்தை ஆர்வத்தோட பார்த்ததா சரித்திரம் கிடையாது. எல்லா நியூஸ் சேனல்லையும் அவ்வளோ பேர் பார்த்து அதை வந்து அந்த வியூஸ்ஷிப்பே அதிகமாக இருக்குது சார். 50,000க்கு மேலே லைவை பார்த்துட்டு இருக்காங்க சட்டசபை நிகழ்ச்சியை. பகலில் நடக்கிறது, சாயங்காலத்துக்கு மேலே அது வந்து சாலிடாக வந்து 10 லட்சம் பார்ப்பாங்க போல் இருக்கு. ஸோ இந்த வேலை நாட்கள் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் விருப்பப்படுறாங்க, நிறைய பேர் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறாங்க. அதுதான் வந்து விஜய் அவர்கள் சொன்னதே பார்த்து, அரசியலை தெரிஞ்சுங்க, அரசியலை நீங்கள் பேசுங்க, இதுதான் அரசியல். அதாவது இளைஞர் தான் நாட்டோட முதுகெலும்பு, அவர்கள் அரசியலுக்கு வரணும், வந்தால் தான் நிறைய விஷயங்கள் தெரிய வரும். உங்களுடைய வாக்குகள் வந்து மிகப்பெரிய அளவில் உள்ள வாக்குகள் வேஸ்ட் பண்ணாதீங்க, வந்து முதல் முறையாக வாக்குகள் நீங்கள் செலுத்துங்கன்னு சொன்னார். அதனால் சட்டசபையில் நடக்கிறது நான் தான் முன்னாடி சொன்னேன் நான், இப்போ நீங்களும் சொல்கிறீங்க, எதுவும் தெரியாதவர்கள் இப்போ தெரிந்து கொள்கிறார்கள். டிரான்ஸ்பரண்டாக இருக்கும். இதுதான் யாரையும் ஏமாற்ற முடியாது, பொய் சொல்ல முடியாது. நான் இப்படி சொன்னேன், அவர் அப்படி சொன்னார், இப்படி இனிமேல் சொல்லவே முடியாது. நீங்கள் லைவ் டெலிகாஸ்ட்டில் இருக்குது,
அப்புறம் நீங்கள் எப்போனாலும் நீங்கள் பார்த்து ரிவைன் பண்ணி நீங்கள் பார்க்கலாம், அதை அப்படியே தெரியும் உங்களுக்கு. அதை அதனால் ஒரு புது அரசியலை இதுவரைக்கும் பார்த்த அரசியல் வேற, களம் வேற, அரசியல் களம் மாறி இருக்கு. இதுக்கு முன்பாக இருந்த அரசியல் எல்லா பேரையும் பார்த்தீங்கன்னா வேட்டியும் சட்டையும் கண்ட அரசியலை பார்த்துருப்பீங்க. ஒரு பேண்ட் ஷர்ட்டு போட்ட முதலமைச்சரை பார்த்துருப்பீங்களா? அது கோட் ஷூட் போட்ட முதலமைச்சரை பார்த்துருப்பீங்களா? இப்போ நடக்குதா? இதுதான் அரசியல், இதுதான் இளைஞர்கள் இதுதான் விரும்புனாங்க. நம்மள ஒருத்தர், நீங்கள் மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் முதலமைச்சர்லாம் பார்த்தோம்னா போகிறதுக்கு பயப்படுவோம், பேசுறதுக்கு பயப்படுவோம், கிட்ட நெருங்கிறதுக்கு பயப்படுவோம். ஆனால் இவர் அந்த முதலமைச்சர் நம்மள மாதிரி இருக்காருல்ல அப்படின்னு ஈஸியாக எடுத்துக்கிறாங்க. அப்போ மக்களுடைய முதல்வனாக விஜய் அவர்கள் இருக்காங்க, எளிய மக்கள் தலைவனாக விஜய் அவர்கள் இருக்காங்க, மக்கள் இவருடைய முதலமைச்சராக விஜய் அவர்கள் இருக்காங்க. எந்த முதலமைச்சரும் டேபிளை தூக்கிட்டு போனதை பார்த்துருப்பீங்களா? நீங்கள் டேபிளை தூக்கிட்டு போனார்ல, கவர்னர் இருக்கும்போது பார்த்தீங்களா? அவர் முதலமைச்சர், அவர் வந்து இதுவரைக்கும் நினைக்கவில்லை, மக்கள் சேவகனாக நினைக்கிறார். நீங்கள் தான் இங்கே உட்காந்துருக்கீங்கன்னு சொல்கிறார். இந்த சீட்டில் நான் உட்காரல, தமிழ்நாட்டுடைய 8 கோடி மக்கள் இந்த அதாவது என் உருவத்தில் உட்காந்துருக்காங்கன்னு சொல்ல வர்றார். அப்போது என்ன தேவை மக்களுக்கும் நாட்டுக்கு தேவைங்கிறத மட்டும்தான் வந்து இப்போ அதை ஃபுல்லாக கையில் எடுக்கிறார். இளைஞர்களுடைய வாழ்க்கை முக்கியங்கிறார். இந்த போதையில் போய் அழிஞ்சிடக்கூடாது, அவர்கள் சிறப்பான முறையில் படிக்கணும், வேலைக்கு போகணும், அந்த வாழ்க்கை உயர்த்தி காமிக்கணும். அந்த போதை ஒன்று இருக்கிறதுனால, போதைப் பொருள் இருக்கிறதுனால தான் நிறைய அசம்பாவிதங்கள் நடக்குது, தவறுகள் நடக்குது. இதை ஒழிச்சிட்டோம்னா எல்லாமே கிட்டத்தட்ட எல்லாமே சேஞ்சஸ் வரும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கண்ணோட்டம். அதனால் நம்ம அரசியல் களத்தை மாற்றிருக்காரு, அரசியல் இளைஞர்கள் அதை புரிய வச்சுருக்காரு, மக்களுக்கு தெளிய வச்சுருக்காரு. இதுதான் அரசியல், நீங்கள் எல்லா பேருமே வரலாங்கிறத சொல்ல வச்சுருக்காரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு இருக்கேன். ஓகே, அது இன்னொரு பக்கம் இந்த எதிர்கட்சியோட செயல்பாடு, ஏன்னா ஆளுங்கட்சிக்கு வந்து ஈக்குவலாக அவங்களுமே ஸ்கோர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் சட்டமன்றத்தில் பார்த்தா உதயநிதி அவர்கள் பயங்கரமான கேள்விகளை எழுப்புறாங்க. இன்னொரு பக்கம் கலைஞர் உரிமை தொகையை வந்து விஜய் அவர்கள், முதலமைச்சர் விஜய் அவர்கள் கொடுக்கறதா அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா எங்களோட திட்டத்தை வந்து நீங்கள் கொடுக்கறது வந்து உண்மையிலேயே ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் இதுவாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் விமர்சனமும் பண்ணுறாங்களே சார். இல்லை, அது விமர்சனங்கள் வரதாங்க செய்யும். நீங்கள் எப்போவுமே நீங்கள் வந்து எப்படின்னா, நீங்கள் ஒன் மேன் ஷோவாக போயிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய உங்களுக்கே தெரியாது, இன்னும் கூட இருக்கிறவங்க சொன்னால் தான் தெரிய வரும். அப்போ உங்களை வந்து கேள்வியில் கேட்டால் தான் நீங்கள் வந்து இப்படி ஒரு கேள்வி வருதுன்னு அதுக்கு ஒரு பதில் ரெடி பண்ணுவீங்க. அப்படி தான் சட்டசபையும். அப்போ அதாவது இப்போ இருக்கிற எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள் நிறைய கேள்விகளை கேட்க தான் செய்வார்கள். அது எல்லாமே நீங்கள் செயல்படுத்தா நோக்கத்தோடு இருந்ததுன்னா நீங்கள் செயல்படுத்துனீங்கன்னா மக்கள் மத்தியில் வேறு மாதிரி போகும். நீங்கள் அதாவது உடனடியாக விஜய் அவருடைய ஸ்டெப் இமிடியேட்டாக எடுத்துகிட்டு இருக்காங்க. டைரியில் நோட் பண்ணிக்கிறேன் என்ன நான் பேசுகிறாங்கிறத அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. இவருடைய செயல் திட்டங்களை மற்ற எதிர்கட்சி தலைவர்களும் மற்ற அரசியல் தலைவருமே அக்செப்ட் பண்ணுறாங்க, பாராட்டுறாங்க. அந்த ஜோதிடரை போட்டது ஒரு விஷயம், சட்டசபையில் மிகப்பெரிய வாக்குவாதம் நடந்தது. கேப்டன் உடைய மிஸ்ஸஸ் பிரேமலதா விஜய் அவர்களுடைய நிறைய கோரிக்கைகளை வச்சாங்க, மற்ற சிபிஐ அவர்களும் வச்சாங்க, தமிழ் மன்சார் அவர்களும் வச்சாங்க, வன்னியரசு அவர்களும் வச்சாங்க. உடனடியாக பார்த்தாரு, ஓகே இப்படி ஒரு கேள்வி வருது அவங்க மனசில், ஓகே டக்குன்னு அந்த போஸ்ட்லேருந்து தூக்குனாரா இல்லையா உங்களுக்கு? வித்தின் 2-3 ஹவர்ஸில் முடிச்சாரா மேட்ரை? அப்போது எல்லாருடைய அந்த எண்ணங்களையும் புரிந்து கொள்கிறார் விஜய் அவர்கள். நீங்கள் சொல்கிறதையும் நான் கேட்குறேன், நான் நினைக்கிறதையும் மக்களுக்கு செய்கிறேன். அப்போது எல்லாமே சேர்ந்து ஒரு விஷயத்தை பண்ணோம்னா தமிழ் மிக சிறப்பான முறையில் போகும். இது வரைக்குமே எனக்கு தெரிந்து கிட்டத்தட்ட 60 வருடங்களாக 2 கட்சிகள் மாறி மாறி ஆட்சி புரிந்தது. இந்த 2024க்கு பிறகு ஒன்று ஆளுங்கட்சியில் இருப்பாங்க, எதிர்கட்சியில் இருப்பாங்க, மாறி மாறி. இப்போ தலைகீழாக மாறி 2024 2 பேருமே எதிர்கட்சி வரிசையில் உட்காந்துருக்காங்க. இது எப்படி சொல்கிறது? இந்த ஒரு பெரிய மாற்றம் இதனால் வந்தது உங்களுக்கு. மக்கள் ஏதோ மாற்றத்தை எதிர்பார்த்து காத்துக்கிட்டே இருந்தாங்க. அங்கே வந்தார் விஜய் அவர்கள், தூக்கி உட்கார வச்சுட்டாங்க. இப்போ 2 பேருமே எதிர்கட்சி, ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியாக இருந்தவர் 2 பேரும் எதிர்கட்சியில் உட்காந்துருக்காங்க போது, அப்போ இங்கே விஜய் அவர்கள் ஆளுங்கட்சியாக உட்காந்துருக்காங்க. அப்போ கேள்விகள் நிறைய வரதான் செய்யும். அதை உடனே கேட்குறாரு, புரிஞ்சுக்கிறாரு, செயல்படுத்துகிறார். அது மேலே எல்லா பேரும் பாராட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அந்த பண்டிட்டை தூக்குனதுக்கு அப்புறம் இதே பிரேமலதா மேடம் கூட நிறைய வந்து வாழ்த்துக்களை சொன்னாங்க இல்லையா? அந்த கோரிக்கையில் வச்சவர்கள் வாழ்த்துக்களை சொன்னாங்க. ஸோ அப்போ எல்லாத்தையுமே செயல்படுத்துறதுக்கு ரெடியாக இருக்கிறார். அவருடைய நோக்கம் வந்து தமிழகத்தையும் மக்களையும் சிறப்பான இதில் கொண்டு போய் வைக்கணுங்கிற ஒரே நோக்கத்தில் செயல்படுறார். அதனால தான் எல்லா தலைவருமே பார்த்தது. அவர் போய் இந்திய அரசியல் வரலாற்றில் இந்த சமூகம் நடந்ததுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்களா? எல்லாத்தையும் வீட்டில் போய் பார்த்தார், ஒக்கே கொடுத்தார், சாலையை பொறுத்தினார். அதே மாதிரி அவர்களும் செலுத்தினாங்க, வந்தார். இப்படி ஒரு அரசியல் தலைவர் இதுவரை நான் பார்க்கவில்லைன்னு 50 வருட பழுத்த அரசியல் அனுபவசாலி தலைவர்கள் சொல்கிறாங்க இந்த விஷயத்தை. விஜய் அவர்களுடைய வயசே 52, 50 வருடமாக அரசியல் அனுபவத்தை பெற்றவர்கள் இந்த விஷயத்தை சொல்கிறாங்க. இந்த பக்குவம் விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை தரும் அப்படிங்கிறாங்க, தன்னோட வாழ்த்துக்களை சொல்கிறாங்க. அதில் எல்லாத்தையுமே ஆனால்
இந்த தமிழ்நாட்டில் சிறப்பான வளர்ச்சிக்கு எது தடைகள் இருக்கோ அதுக்கெல்லாம் நான் வந்து கண்டிப்பாக கேட்பேன், என்னுடைய செயல்பாடுகள் இருக்கும். சந்தித்தது வாழ்த்துக்கள் பெற்றது வேற, இந்த நடவடிக்கைகள் வேற மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். அப்படிங்கும்போது சிறப்பான முறையில் செயல்படுத்தணும், அதற்கு வந்து எல்லா பேருமே உறுதுணையாக இருக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கல நான் விரும்புகிறேன் சார். ஓகே, நீங்கள் சொல்லி இந்த மாதிரி எல்லா தலைவர்களையும் பார்த்தாரு, ஆனால் அந்த எடப்பாடி அவர்களை பார்க்கல அப்படின்ற மாதிரி நிறைய பேர் விமர்சனம் வச்சுட்டு வராங்க இல்லையா? இல்லை, அதுக்கு சில கட்சிகள் சார்பாக நிறைய விஷயங்கள் இருக்கலாம், அது ரொம்ப உள்ளுக்குள்ளே போக முடியாது. ஏன்னா இவர் விருப்பப்பட்ட தலைவர்களை போய் நேரடியாக பார்த்தாங்க. சில பேர் வந்து அவர் இபிஎஸ் ஐயா அவர்கள் நீ போய் பார்க்கணுன்னு சொன்னாங்க, பார்க்கவில்லை. ஒருவேளை அடுத்த வாரம் கூட பார்க்கலாம், சொல்ல முடியாது நம்ம. அதனால் உள்ளுக்குள்ள சில தேர்தலுக்கு முந்தைய அந்த பிரச்சாரம், மக்கள்கிட்ட போய் அந்த வாக்குகள் கேட்டு யார் ஆட்சிக்கு அமைக்க போகிறாங்க அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கும்போது எல்லாம் ஒருத்தர் கடுமையாக விமர்சனம் செய்துட்டு நம்ம பார்த்துருப்போம். பட் அந்த தேர்தல் முடிந்து வாக்குகள் சதவீதம் முடிவு வந்ததுக்கு பிறகு விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய வரும்போது சில மாற்றங்கள் உருவாகுது. ஓகே, அப்போ அதற்கு பிறகு வந்து இதெல்லாம் மறந்து போய் அவருடைய எல்லாத்தையுமே தன்னுடைய வாழ்த்துக்களை வந்து விஜய் அவர்கள் வந்து தெரிவித்தாங்க. இவரும் எல்லாத்தையும் பார்த்தாரு, வாழ்த்துக்களை வாங்கினார். பட் விரைவில் இபிஎஸ் ஐயா அவர்களையும் சந்திக்கிற ஒரு சூழ்நிலை வந்து உருவாகும். அதற்கிடையில் அங்கேயே பார்த்தீங்கன்னா அந்த அதிமுகவிலேயே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சர்ச்சை வேறு ஓடிக்கிட்டே இருக்கு. இன்னும் அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி இன்னும் கிடைக்கல. வேறு பெரும்பான்மையை நியமிக்கிறதுக்கு எனக்கு இருக்குங்கிறத காட்டுறதுக்கு எவ்வளோ பிரச்சனை 4 நாள் விஜய் அவர்கள் சந்தித்தாங்க. அந்த 4 நாளைக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேக்ரவுண்டில் என்ன வேலைகள் நடந்ததுங்கிற எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? விஜய் வரக்கூடாதுங்கிற ஒரு நோக்கத்தில் வேறு சம்பவங்கள் நடக்கிறதுக்கான முயற்சிகள் போச்சு. ஆனால் அது எல்லாமே ஒரு மாற்றம் மாறி விஜய்க்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவை 4 பேர் ஃபஸ்ட்டு காங்கிரஸ் கொடுத்தாங்க, அப்புறம் சிபிஐ சிபிஎம் கொடுத்தாங்க, திருமா ஐயா அவர்கள் கொடுத்தாங்க, ஐயுஎம்எல் கடைசியாக கொடுத்தாங்க 10 சீட், 120 சீட் வந்துச்சு, மெஜாரிட்டி காமிச்சாங்க. ஒரு பக்கம் தானாக ஆதரவு ஒரு 25 பேர் தானாக ஆதரவு கொடுத்தாங்க, 144 சீட் ஆதரவோடு ஆட்சி வச்சுருக்காங்க. அதனால் வந்து போக எல்லாமே மாறும் கண்டிப்பாக. ஆனால் சட்டசபை கூடும்போது அந்த எதிரியுமாக தான் இருப்பாங்க. கேள்விகள் அது அம்புகளை விட ரொம்ப ஸ்பீடாக தான் வரும். அதை எல்லாமே சுதாரப்பாக பார்த்து என்ன கேட்குறாங்களோ அதற்கு என்ன தேவையோ அதை டைரியில் நோட் பண்ணுறாரு. அந்தந்த நேரத்துக்கே டக்குன்னு பேசுகிறாரு. கவர்னர் அவர்கள் பதவி பிரமாணம் செய்து வைக்கும் போது அந்த பேசின ஒரு 2-3 நிமிஷனுடைய ஸ்பீச்சை பார்த்தீங்களா? பார்த்து படிக்கிறேன்னு சொன்னாங்களே, பார்க்காம என்ன விஷயத்தை பேசுகிற ஆக்ரோஷமாக பேசுகிறத பார்த்துருப்பீங்களே நீங்கள். ஸோ அந்த பதவியேற்பு விழாவில் கவர்னர் பண்ணும்போது கவர்னர் கூட கொஞ்சம் படிங்க அப்படின்னு பார்த்துருப்பீங்களா? சொன்னார், அவர் ஃபோர்ஸில் போகிறார் பயங்கரமாக. ஸோ அப்போ அவர் மனசுக்குள்ளேயும் மைண்டில் இருக்கிறதான் பேசிகிட்டு இருக்காரு. அரசியல் தெரியலன்னு சொன்னவர்களுக்கு அரசியல் பண்ணிகிட்டு இருக்கார் விஜய் அவர்கள். ஸோ சிறப்பான மாதிரி இப்போ போய்கிட்டு இருக்கு. நிறைய முன்னேற்றங்கள் வரும். இறுதியாக ஒரு கேள்வி, இப்போ அதிமுகவில் நீங்கள் சொன்ன மாதிரி அதிமுக வந்து 2ஆக பிளவுபட்டுக்கிட்டு இருக்கு. இப்போ அதிமுகவில் உள்ள ஒரு சில எம்எல்ஏக்கள் வந்து விஜய் அவர்களுக்கு ஆதரவாக கொடுத்துருக்காங்க. ஆனால் இன்னும் அமைச்சர் பதவிகள் வந்து நிறைய பேருக்கு வந்து ஃபுல்ஃபில் ஆகாமல் இருக்குது. யாருக்கு இன்னும் அமைச்சர் பதவிகள் போகும் அப்படின்ற மாதிரி. ஒருவேளை இந்த அதிமுகவில் வந்த எம்எல்ஏக்கள் வந்து அமைச்சர் பதவி கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குமா சார்? இல்லை, அவங்க கேட்டிருக்காங்களா இல்லையான்னு தெரியல. ஆனால் பட் கேட்குற வாய்ப்புகள் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இப்போது கவர்னர் முறையில் 9 பேர் அமைச்சர் பதவிகள் வந்து பிரமாணம் செஞ்சு வச்சாங்க. 2ஆம் கட்டமாக ஒரு 10 பேர் செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு 3ஆம் கட்டம் கண்டிப்பாக ஒன்று வரும் உங்களுக்கு. இப்போ எத்தனை அந்த அமைச்சர் வந்து விரிவாக்கம் செய்யப்படும். ஒருத்தருக்கு 2 பேருங்கும் போது வந்து அதாவது 2 துறையை ஒருத்தருக்கு கொடுக்கும்போது ஒருத்தருக்கு ஒரு துறை போதும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பிரித்து கொடுக்க வாய்ப்புகள் இருக்கும். 3இல் 2 பங்கு இருந்ததுன்னா அது மெஜாரிட்டி. இப்போ அதிமுக வந்து 47 எம்எல்ஏக்கள், இல்லை 3இல் 2 பகுதி வந்து இவர்கள் சார்பாக இருந்துச்சு அப்படின்னோம்னா அது எந்த விதமான ஒரு பாதிப்பும் உள்ளே வராது. அவர்களும் கிட்டத்தட்ட அமைச்சர் பதவி கேட்ப ஒரு தகவல் வருது. அது விஜய் அவர்களுடைய நிர்வாகிகள்லாம் சேர்ந்து தான் ஒரு முடிவு எடுக்கணும். அது எப்படி எடுக்க போகிறான்னு தெரியல. கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, ஏன்னா அவருடைய ஆதரவு இருக்குது. விஜய் அவர்கள் வந்து அவர்களாம் சொல்கிறது பார்த்தீங்கன்னா மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை நாங்கள் விஜய் ரூபத்தில் பார்க்குறோங்கிற விஷயத்தையும் சொல்வதாக ஒரு தகவல் வருது நமக்கு. அதை அப்படிங்கும்போது வந்து எல்லாத்தையும் அனுசரிச்சுட்டு போகணும் அப்படின்னு தான் விஜய் அவர்கள் நினைக்கிறாங்க. இதற்கு முன்பாக நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம மறந்துடணும், வேறு வழி இல்லை. அப்போ அவர் பேசுனாங்க, இப்போ இவர் பேசுனாங்க, இது பேசுனா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நாளைய அந்த போருடைய ஸ்பீடு குறையும். இப்போ எல்லா குடும்பத்துலேயுமே ஒரு சண்டை நடக்குது. சண்டை நடந்துச்சுன்னா குடும்பத்தில் நிம்மதியாக இருக்காது. அதை விட்டுட்டு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிடணும் நம்ம. அப்போ சண்டையில் மறந்துடும். அது மாதிரி தான் இதுவும். ஸோ அதிமுகவில் கூட 25 பேருடைய சப்போர்ட் அவர்களுக்கு கிடச்சிருக்கு. எல்லாத்தையும் அனுசரிச்சுட்டு போகணும் தான் நான் நினைக்கிறேன். மற்றவர்கள் பேசுவது வந்து நீங்கள் அன்னை பேசுனீங்க இப்படி பேசுனீங்களா யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு தான் நானும் சொல்லிக்கல விரும்புகிறேன்.
தமிழகம் நல்லா சிறப்பாக இருக்கணும்னா சேர்ந்து கைத்தறினா சிறப்பாக இருக்கும். பார்க்கலாம், விஜய் அவர்கள் முதலமைச்சர் பதவியிடம் நிறைய மாறுதல் நிறைய உருவாகி இருக்கு, ஆதரவு நிறைய பெருகி இருக்கு. என்ன நடக்க போகிறதுங்கிறத கொஞ்சம் பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம். ஓகே சார், கண்டிப்பாக சார், பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களோட நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.